அக்கா, நம்ம செல்விக்கா இல்ல, அது வந்து கிணத்துல வந்து சத்து போயிடுச்சு. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அவ புருஷன் தான் அவளை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு. அது எப்படிக்கா அவன் கொலை பண்ணிருக்க முடியும்? நேத்து வரைக்கும் அவங்க சந்தோஷமா தானே இருந்தாங்க. செல்வி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ரைஸ் மில்ல என்னமோ நடந்திருக்கு. ஆமாக்கா, அந்த ரைஸ் மில் முதலாளி கூட அங்கதான் இருந்தான். அந்த இன்ஸ்பெக்டர் ரைஸ் மில்லுக்காரனுக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால தான் நாம ஏழைங்க, நமக்கு எதுக்குடா அவங்க பொல்லாப்பெல்லாம். இப்போ எப்படிக்கா இருக்கு உடம்பு? வேணா டவுன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? எனக்கு இப்ப இந்த மருந்து வேற குடிச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் கண்ணா செஞ்சா சரியா போயிடும். நீ சாப்பிடல, இந்த கடைக்கு போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. நாளைக்கு நான் எப்படி எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவேன். உனக்கு மீன் குழம்பும் சோறும் ஆக்கி போடுவேன், போய் சாப்பிடு. சரிக்கா. சுத்துமுத்து 7 கிராமத்துல இந்த பஞ்சர் பாட்ட கடையை விட்டா வேற எவன் கடையா இருக்குது? 24 மணி நேரம் பிளைட் மாதிரி பறந்த இந்த சைக்கிள படுக்க வச்சிடியா பாவி. என்னடா சிரிக்கிறீங்க கத்மாலம்? இது பெண்டா, ஏக் பெண்டா, தோ பெண்டா, பூரா பெண்டு. கண்ணம்மா தொடாதே, முருகை அறுத்துற மாதிரி அறுத்துருவேன். உன் தம்பி என்ன வேலை செஞ்சுக்கிறான் பார். இதுக்காக என் தம்பியை கட்டி போடணுமா? அப்படி என்ன பெருசா என் தம்பி தப்பு பண்ணிட்டா? அவுத்து விடு. உன் தம்பி மேல கை வச்சு நம்ம கை எங்கெங்க படும் தெரியாது. உன் தம்பி என்ன காரியம் பண்ணான்? இது சாதாரண சைக்கிள். படுனா படுக்கும், நில்லுன்னா நிக்கும், மேல ஏறி உக்காந்தா அப்படியே பறக்கும். இப்ப ஏற்பட்ட சைக்கிள உன் தம்பி அக்கு வேற ஆணி வேற பிச்சிட்டான். இந்த சைக்கிளோட விலை என்ன தெரியுமா? 999, 999. அதாவது 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அரே ஓ சாம்பா கபர்தா. டீகே, இந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ண என்ன செலவாகும் தெரியுமா? 99, அதாவது 99, 100 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. அதை கொடுத்துட்டு உன் தம்பியை தள்ளிக்கிட்டு போ. டீகே, சாய் சட்டை அம்புட்டு ஆகுமா? அதுக்கு நான் எங்க போவேன்? எங்க வேணாலும் போ, நமக்கு தேவை பைசா. பைசா கொடுத்துட்டு தள்ளிட்டு போ. என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, 10 ரூபாய் தான் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு தினசரி வேலை செஞ்சு கடன் அடைச்சிடுறேன். தயவு பண்ணுங்கய்யா. ஒரே ஒரு வேண்டிய புள்ள, நீ சொன்ன செய்வன் தெரியும். உன் தம்பி அழைச்சிட்டு போ. சல். கண்ணம்மா, ஆஃப். एक मिनट इधर आओ. आओ जल्दी आ. கண்ணம்மா, तू क्या अच्छी लगती है? மீதி பணத்தை திருப்பி கொடுக்கவே வேண்டாம். நீ மட்டும் சரின்னு சொன்னா அது அப்படியே கழிச்சுக்கலாம். புரியல? உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எவ்வளவோ இருக்கு. சரியா? இத பாரியா, வார்த்தை அளந்து பேசு. இன்னும் 2 நாளுக்குள்ள உன் பணத்தை திருப்பி கொடுத்துருவேன். तेरे मेरे बीच में ऐसा एक बंधन अनजाना. ஏண்டா, இன்னைக்கு எங்க போய் சாப்பிடுவ? உன் முரட்டுத்தனத்துக்கு உன்னை எல்லாரும் வேலைக்கு வேணான்னு சொல்றாங்க. நான் மட்டும் போய் தினம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தேன். இன்னைக்கு உன் புண்ணியத்துல கையில கிடைச்ச துட்டு வாய் கெட்டாம போயிடுச்சு. தொடருமா, ஒப்புட்டு செய்து ஏற்கனவே ஏற்பட்ட கடன் இனிமேல் கடன் கொடுக்க நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. போப்போ. இன்னைக்கு மட்டும் கடன் கொடுங்கண்ணே, நாளையில இருந்து காசை கொடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு போறேன். உன்னை மறாவது கடன் கொடுத்தான் எங்க அப்பா ஒரு புறம் போயிட்டான். போப்போ, கடன் கேட்க வேண்டாங்க சாவிராஜ். கொழுப்பேறி போச்சுடா உனக்கு. சம்பாதிக்கட்டா நான் இருக்கேனே, உனக்கு என்ன? நீ சொகுசா சைக்கிள் எடுத்துட்டு சுத்தலாம், அதை போட்டு உடைக்கலாம். நான் சாப்பாட்டுக்கு வச்சிருக்கிற காசு எடுத்து இப்படி தண்டத்துக்கு அழுதுட்டு பட்டினி கிடந்து நாளைக்கு வேலைக்கு போய் கொண்டாரு. ஊர்ல ஒஞ்சோட்ட பசங்களை பாத்தியா? அப்பா ஆத்தாவுக்கு எப்படி எல்லாம் ஒத்தாசையா இருக்காங்கன்னு. டேய், அப்பா ஆத்தா போனது உனக்கு நான் ஏதாச்சும் கஷ்டம் கொடுத்துருப்பேனா? அப்பேற்பட்ட அக்காவுக்கு நீ என்னமா பேர் வாங்கி கொடுத்துருக்க? டேய், நான் சொல்றது உனக்கு ஏதாவது உரைக்குதா? உரைக்காது எருமா.
எல்லாம் என் தலை எழுத்து. இன்னைக்கு துட்டு வந்தும் பட்டினின்னு எழுதிருக்கு. எல்லாம் உன்னால வந்ததுதான். உருப்படாத கழுத, செய்யறதைய செஞ்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறத பாரு, ஊமை கொட்டா மாதிரி. நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சமைச்சு போடுவேன்னு நினைக்காத. நீ எங்க போயோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ பட்ட கடனை நீ தான் அடைக்கணும். இப்படியே விட்டா நீ உருப்படாம போயிடுவ. என்னையாது வெள்ளிக்கிழமை எதுமா காலம் காத்தால? எனக்கு பால் வேணும். என்கிட்ட வந்து என்ன பிரயோஜனம்? மாட்டுக்கிட்ட போ. நானா? பின்ன என்னையா, தினம் தினம் நான் தான் பால் கறக்குறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ கறவேன். ராசா இல்ல கறவேன். கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போக போகுது. இதுல வராது. இதுலதான் வரும். எங்க மடுவ காணா? மொத்தமா பால் கறந்து எல்லாம் வத்திருச்சா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன ஆச்சு? உதச்சிருச்சு. ஏன்? இந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்க போனேன், உதச்சிருச்சு. இதுல எப்படியா பால் வரும்? ஏன் இன்னைக்கு என்ன லீவா? இது பசுமாடே இல்ல, காளை மாடு. நல்லா பாரு. ஆமா ஆமா, உனக்கு தூக்க கலக்கத்துல பசுமாடு எது காளை மாடு எதுன்னு வித்தியாசம் தெரியல. அப்ப நம்ம பசுமாடுங்க. ஆமா, நம்ம மாடு எங்க? வேற எவனாவது ஓட்டிட்டு போயிட்டானா? வேணு வேணு வேணு, என்ன வேணும்? மாடு வேணும். அதுக்கு சண்டைக்கு போயா? நீங்க இங்க இருக்கதா சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தேன். ரொம்ப திமிரியா உனக்கு? என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க வந்தா ரொம்ப கோவிச்சுக்கிறீங்களே? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா? அப்ப ஒரு வீடு கூட என்ன சார் இது? எல்லாரும் நாடிய வச்சுதான் ஜோசியம் பார்ப்பாங்க, நீங்க பீடிய வச்சே ஜோசியம் பாக்குறீங்க. பேர் என்னையா? எங்க ஊர்ல மாட்டுக்கெல்லாம் பேர் வைக்கிறது இல்லைங்க. மாட்டோட பேர்ல உன் பேர் என்ன? ஏன் பேரை கேக்குறீங்களா? பாலுச்சாமி. எல்லாரும் பாலு பாலுன்னு கூப்பிடுவாங்க. சார் இப்படி அடிச்சுக்காதீங்க சார், மண்டோடு நெடுஞ்சிட போகுது. அது எனக்கு தெரியா? அது ஏன் மண்டை? அது சரி. மாடு காண போகும்போது யாரோ இருந்தீங்க? நான் என் மண்டை இது என்ன சார் குழப்பறீங்க? நானும் என் சம்சாரமும் இருந்தோம். ஐயோ, அடையாளத்தை சொல்லியா? சிறப்பா அழகா இருக்கும் சார், தங்க மாதிரி தக தகன்னு இருக்கு சார். கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்து கொழு கொழுன்னு இருக்கும். முன்னால 2 கொம்பு இருக்கும், வலது கொம்புல மச்சம் இருக்கும். நீங்க ஏன் சார் அழுகுறீங்க? உங்க வீட்டுல ஏதாவது மாடு கீடு காணாம போச்சா? ஐயோ பால்சாமி, நீ சொல்ற மாதிரி நான் கம்ப்ளைண்ட் எழுதுனா என் வேலையும் போயிடும், உன் பசுவும் போயிடுயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.